கத்திக்குத்தில் பாதிப்படைந்த அரசு மருத்துவர் பாலாஜி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவரை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கடம்பூர் ராஜு, சி விஜயபாஸ்கர் ஆகியோர் நேரில் சென்று நலம் விசாரித்திருக்கின்றனர். கத்திக்குத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அரசு மருத்துவர் பாலாஜியை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில இன்று காலை புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை கத்திக்குத்து நடத்திய இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் தற்போது இந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து அவர்கள் நலம் விசாரித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் அந்த மருத்துவருக்கு தேவையான உயர்தர சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தமும் ஒரு வலியுறுத்தலும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில அதிமுக சார்பில் அந்த மருத்துவரை நேரடியாக சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து அவருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக முன்னாள் அமைச்சர்கள் இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு வருகை தந்து அவரிடம் நலம் விசாரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவையும் தெரிவிப்பதற்காகவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அப்போதே மருத்துவர்கள் தங்களுக்கும் மருத்துவமனை வளாகத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்த நிலையில இது போன்ற கோரிக்கைகளை அரசு முறையாக செவிசாய்த்து அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பன போன்ற ஒரு வலியுறுத்தலை எல்லாம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த மருத்துவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இந்த போராட்டத்திற்கும் மருத்துவருடைய போராட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.